குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுட்டி சுட்டி வேர்ல்டு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். கதையோட பேர் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியுடன் வாழு. இந்த கதை கேட்க நீங்க எல்லாரும் தயாரா குட்டீஸ்? இப்ப வாங்க கதையை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மரங்கள் என்றால் விருப்பம். தனது அரண்மனையில் பல அழகிய விதவிதமான உபயோகமான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தார். அவரது நாட்டு மக்களும் தங்கள் வீடுகளை சுற்றி மரம் வளர்த்து நாட்டை பசுமையாக்கினார்கள். ஒரு நாள் அவர் தன்னுடைய அரண்மனையை சுற்றி பார்க்க சென்றார். விதவிதமான மரங்கள் நன்றாக வளர்ந்து இருந்தன. அவற்றை தொட்டு தடவி மகிழ்ந்தார். மரங்களுடன் பேச ஆரம்பித்தார். என்ன செல்வங்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தார் அன்புடன். அரசரே, நான் நன்றாக வளர்ந்து பெரிய மரமாக அடர்த்தியாக இருக்கிறேன். எனது விழுதுகள் எங்கும் படர்ந்துள்ளன. ஆனால் என்ன பயன்? எனது பழங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. எனக்கு ஏற்றபடி இல்லையே என்று புலம்பியது ஆலமரம். அப்படியா என்றபடி அத்தி மரத்திடம் சென்றார். அதுவும் வருத்தமாக இருந்தது. அது, நான் கூட பெரிய மரம்தான். என் இலைகள் அழகாக உள்ளன, பழமும் அழகுதான். ஆனா என இழுத்தது. என்ன ஆனால் என்றார் அரசர். என் பழத்தை பிட்டு பார்த்து அத்தனையும் சொத்து என்று கேலி பேசுகிறார்களே, இப்படிப்பட்ட கெட்ட பேரே நான் விரும்பவில்லை என்று கூறி அழுதது. அழாத என்றபடி அரசர் வேப்ப மரத்தை அடைந்தார். ஏதாவது நல்லது சொல்ல வேண்டுமே என மனதிற்குள் நினைத்தார். அதுவோ ஓ என்று கண்ணீர் விட்டு அழுதபடியே அரசரிடம், எனக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு என்பது உலகறிந்த உண்மை. ஆனால் என்னுடைய பழத்தை மனிதர்கள் மதிப்பதில்லையே என்றது. அடுத்து பனை மரத்திடம் வந்தார் அரசர். நான் மிகவும் உயரம், இது எனக்கு பெருமைதான். மற்றவை எல்லாம் என்னை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் நிழலுக்கு என்னிடம் யாரும் ஒதுங்குவதில்லையே என்று வருந்தியது. என்ன இது? அனைத்து மரங்களும் திருப்தியுடன் வாழ்வதாக தெரியவில்லையே. எல்லாம் வருத்தத்துடன் குறை கூறி கொண்டே இருக்கின்றன என்று வருந்தினார் அரசர். சரி, புளிய மரம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் என அடுத்து புளிய மரத்தை அடைந்தார். அது சும்மா இருக்குமா? என் நிழல் சூடு என்று யாரும் என்னை நெருங்குவதில்லை. கல்லால் அடித்து என்னை காயப்படுத்துகிறார்கள் என்று கண் கலங்கியது. அடுத்து முருங்கை மரம் அழுதது. அரசே, எனது காய் இலை எல்லாமே சத்துள்ளது உண்மைதான். ஆனால் என் உடம்பில் சக்தியே இல்லையே. வேகமாக காற்றடித்தால் முறிந்து விழுந்து விடுகிறேன் என்றது. மரங்கள் எல்லாம் பூமி தந்த வரமாயிற்றே. மழை வந்து காடும் நாடும் செழிக்க இவைதான் முக்கிய காரணம். வீடு கட்ட, மேஜை நாற்காலி செய்ய, மருந்துகள் கொடுக்க, உணவு அளிக்க என்று பல வகைகளில் உதவுகின்றன. ஆனால் இவை மகிழ்ச்சியாக இல்லையே என அரசர் வருந்தினார். பல அடிகள் நடந்தவர் நின்றார். அங்கு ஒரு மகிழ மரம் பூவாக சொரிந்து மனத்தை அள்ளி வீசியது. அரசே, உமக்கு நன்றி. என்னை நட்டு வளர்த்த நீங்கள் நீடோழி வாழுக என கனிவுடன் பேசியது. இம்மரத்தை போன்று மற்ற மரங்களும், ஏன் மனிதர்களும் கூட இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மனிதனாக பிறப்பதே ஒரு வரம். பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார் அரசர். இக்கதையின் நீதி: மகிழ மரத்தை போன்று மன நிறைவு கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகில் விலங்காகவோ பறவையாகவோ பிறவாமல் மனிதராய் பிறந்தோமே என்று மன நிறைவு கொள்ள வேண்டும். மனநிறைவு மகிழ்ச்சிக்கு வித்தாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் குட்டீஸ்.